நண்பர்களே வணக்கம். விடியல் வளர்ச்சி பேரணி விழிப்புணர்வு கட்சியின் சார்பாக உங்களிடையே பேசுகிறேன். மத்திய அரசாங்கம் சமீபத்திலே வேலையின்மை பற்றிய ஒரு புள்ளி விவரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. அதாவது நாட்டிலே சென்ற வருடம் இறுதி காலாண்டிலே, அதாவது 2024 அக்டோபரிலிருந்து டிசம்பர் வரை உள்ள அந்த 3 மாத காலத்தில் இந்தியாவில் வேலையின்மை பிரச்சனை 6.4% தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் மீதமுள்ள 93% பேருக்கு வேலை கிடைத்து விட்டதாக அர்த்தமா என்ற கேள்விக்கு நம்மால் பதில் சொல்ல இயலவில்லை. காரணம், இன்றைக்கு நாட்டிலே பலருக்கும் வேலையில்லா பிரச்சனையினால் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். படித்த இளைஞர்களுக்கு படித்த படிப்பிற்கு வேலை இல்லை, திறமையாளர்களுக்கு அவர்களது திறமைக்கு ஏற்ற வேலை இல்லை. ஏதோ கிடைத்த வேலையெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பஜ்ஜி போடுவது, போண்டா போடுவது, பக்கோடா போடுவது போன்றவற்றையெல்லாம் வேலை வாய்ப்பு என்று அவர்கள் கருதி கொண்டால் அது எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? எத்தனையோ இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், நல்ல திறமையுள்ள இளைஞர்கள் சிறு சிறு கடைகளிலும் சிறு சிறு வியாபாரங்களையும் செய்து ஏதோ தங்களால் இயன்ற அளவுக்கு பொருள் ஈட்டி குடும்பத்திற்கு சற்று அவர்களுடைய பொருளாதார உதவியையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் எல்லோருக்கும் வேலை கிடைத்து விட்டது என்று இப்படியெல்லாம் சொல்லி மக்களை குழப்புவது என்பது சரியான செயலாகாது. எல்லோருக்கும் வேலை கிடைத்து விட்டால் ஏன் இங்கிருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவில் சென்று குடியேற முயற்சிக்கிறார்கள்? இப்போது அங்கிருந்து விமானம் மூலம் நூற்றுக்கணக்கானவர்களை திரும்ப திரும்ப அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் ஒரு மரியாதையோடு அனுப்பவில்லை. இதையெல்லாம் நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்திருப்பீர்கள். அதே போல மியான்மர், லாவோஸ், கம்போடியா போன்ற நகரங்களுக்கு இங்கிருந்து நல்ல வேலை வாய்ப்பு என்று சொல்லி படித்த இளைஞர்களை எல்லாம் அங்கே அனுப்பி அவர்களை அங்கே சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுத்தி ஒரு பெரிய கும்பல் ஒன்று அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன் இளைஞர்கள் அங்கே எல்லாம் சொல்லுகிறார்கள்? இங்குதான் எல்லோருக்குமே வேலை வாய்ப்பு கிடைத்து விட்டது என்று அரசாங்கம் சொல்லுகிறது. அப்படி இருக்கையில் இதற்காக இளைஞர்கள் அங்கே செல்ல வேண்டும்? இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம், இங்கே படித்த இளைஞர்கள் பெரும்பாலானோருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று. எனவே அரசாங்கம் மக்களை பல வகையிலும் ஏமாற்றுவது போல இந்த வேலை வாய்ப்பிலும் மக்களை ஏமாற்றுவது சரியானதாக இருக்காது. வேலை வாய்ப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல பல திட்டங்களை இயற்றி பெரிய நிறுவனங்களை எல்லாம் அழைத்து பெரிய தொழிற்சாலைகளை நிறுவி இங்குள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அதிகம் பேர் வேலை செய்யக்கூடிய பல தொழில்கள் இருக்கின்றன. உதாரணமாக எலக்ட்ரானிக்ஸ் தொழிலை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அந்த எலக்ட்ரானிக்ஸ் தொழில் என்பது வெறும் இயந்திரங்களை கொண்டு மட்டுமே செய்யக்கூடியதல்ல. ஆயிரக்கணக்கானோர் அங்கே பணியாற்ற முடியும். அப்படித்தான் இன்றும் வெளிநாட்டிலும் உள்ள பல மின்னணு தொழிற்சாலைகளிலே லட்சக்கணக்கானோர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அதுபோல அதிக ஆள் தேவைப்படக்கூடிய நல்ல தொழில்களை எல்லாம் இங்கே நாம் கொண்டு வர வேண்டும். இதற்கெல்லாம் நல்லபடியாக திட்டமிட்டு அரசாங்கம் செயலாற்ற வேண்டும். வேலை வாய்ப்பின்மையை குறைக்க வேண்டும். படித்த இளைஞர்களுக்கும் நல்ல திறமையுள்ள இளைஞர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருவதற்கு அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும். இளைஞர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய படிப்பு திறமையையும் செயல் திறமையையும் அவர்கள் கூட்டிக் கொண்டே செல்ல வேண்டும். அரசாங்கம் வேலை கொடுக்குமோ கொடுக்காதோ நமக்கு தெரியாது. நம்முடைய முயற்சியால் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களில் நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா இருப்பினும் நாம் நம்முடைய சொந்த முயற்சியால் நம்முடைய கல்வி அறிவையும் பெருக்கிக் கொண்டு அதோடு நம்முடைய பல்வேறு திறமைகளையும் வளர்த்து கொண்டே வர வேண்டும். ஒரு நல்ல இலக்கை வைத்துக்கொண்டு நாம் பயணித்து அந்த இலக்கை அடைவதிலேயே கண்ணும் கருத்துமாக பணியாற்றி ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும்.
இப்படியெல்லாம் தனிப்பட்ட நம்முடைய மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் உழைப்பினால்தான் இந்த எதிர்கால தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறது என்று சொன்னால் அதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. எதிர்கால தலைமுறையினரின் இது போன்ற ஒரு நல்ல செயல்பாடுகளினால்தான் இந்த தமிழகம் உயர்ந்து நிற்க முடியும். எனவே இளைஞர்களின் கையில்தான் இந்த தமிழகத்தின் எதிர்காலம் இருக்கிறது என்ற உணர்வோடு இளைஞர்கள் அனைவரும் நல்ல குறிக்கோளோடு நல்ல பாதையிலே பயணித்து ஒரு நல்ல நிலையை அடைந்து தங்களுக்கும் தங்கள் வீட்டுக்கும் நமது தாய் நாட்டிற்கும் அவர்கள் பெருமை சேர்க்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.